காஸ்மோ ஹெல்த் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கான்ஸ்டிபேஷன் அதாவது மலச்சிக்கல் நம்ம உடலில் பல நோய்களுக்கு இதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. குழந்தைகள்லேருந்து இன்றைக்கி வயதானவர்கள் வரைக்கும் இந்த மலச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் இல்லைன்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா பல நோய்களுக்கு இந்த கழிவுகளோட தேக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடலை பொறுத்த வரைக்கும் தினமும் 2 வேளை நம்ம மலம் கழிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லை ஒரு நாளைக்கு காலை மட்டும் தினமும் ரெகுலராக காலையில் மோஷன் போயிட்டோம் அப்படின்னா அந்த நாள் முழுவதுமே நமக்கு ரொம்ப டென்ஷன் ஃப்ரீயாக ஹெல்த்தியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு செரிமானமாகி அது மலக்குடலில் லார்ஜ் இன்டெஸ்டைனில் சேர்ந்து அங்கேயே தேங்கி என்ன ஆகும்னா நம்ம உடலில் பல நோய்களை உண்டாக்குது. உடல் உஷ்ணத்தினால் என்ன ஆகும்னா மோஷன், அதாவது அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த ஸ்டூல்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆகுதுன்னா அதை வெளியேற்றுவதற்கும் நமக்கு சிரமமாக இருக்கும். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ஆனல் ஃபிஷர் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனல் ஃபிஷர்னால் இந்த மலவாய் பகுதியில் வரக்கூடிய வெடிப்புகள். இந்த வெடிப்புகளை எப்படி நம்ம சரி செய்யலாம், எதனால் இது ஏற்படுது? நீண்ட நாட்களாக மலச்சிக்கல் இருக்கும்பொழுது அது கான்ஸ்டிபேஷன் முத்தி போய் அதிகமாகி என்ன ஆகுதுன்னா பைல்ஸோ இல்லை ஃபிஸ்டுலா மாதிரியான பிரச்சனைகள் வருது. இன்றைக்கு நிறைய பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி உட்காரவே முடியல. உட்காரும்போது ரொம்ப அதிகமான எரிச்சல் இருக்குது, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியல, ட்ரைவ் பண்ண முடியல. காலையில் எந்திரிச்சு மோஷன் போகிறதுக்கே பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு எனக்கு பைல்ஸ் பிரச்சனை இருக்குது. இதில் என்ன ஒரு கொடுமையான ஒரு விஷயம்னா ப்ளீடிங் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கான்ஸ்டிபேஷனால் இவ்வளவு பிரச்சனைகளும் ஏற்பட்டு கடைசியில் இந்த கான்ஸ்டிபேஷனால் என்ன ஆகுதுன்னா மலக்குடல் பகுதியில் கேன்சர், புற்றுநோய் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஏனோரெக்டல் கேன்சர். இன்றைக்கி ரெக்டல் கேன்சர் இருக்கக்கூடிய நபர்கள் பெரும்பாலும் நிறைய பேர் இருக்காங்க. இதற்கான சிகிச்சை முறைகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் கொடுத்துருக்கோம். ஏன்னா புற்றுநோய் தொடர்பான பல பிரச்சனைகளுக்கு நிரந்தரமான தீர்வுகள் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனைகளை ரொம்ப எளிமையாக நம்ம தீர்த்து கொள்ள முடியும். இந்த கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னா நம்ம உணவில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதற்கு அடுத்ததாக எளிமையான நம்மளுடைய சித்த மருந்துகள் என்ன இருக்குது, அது வீட்டிலே யார் எந்த அளவு பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஜென்ரலாக மலச்சிக்கல் இருக்குன்னா உணவில் நம்ம அதிகமாக, அதாவது வறட்சித்தன்மை இருக்கக்கூடிய உணவுகள் சொல்கிறோம். அதாவது எதுனா மைதா பேஸ்டு டயட். இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த மைதாவினால் செய்யப்பட்ட உணவுகளை தொடர்ந்து நம்ம எடுக்கும்பொழுது மலச்சிக்கல் உருவாகுது. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் தண்ணீர் குடிக்கவே நம்ம மறந்துடும். தண்ணீர் குடிக்கிறதே மறந்த ஒரு நிலை ஏற்படுது. அப்போ பாடியில் ஒரு ட்ரைனஸ் ஏற்பட்டு கான்ஸ்டிபேஷன், அதாவது மலச்சிக்கல் ஏற்படுது. அதற்கு அடுத்ததாக நம்ம எதை அவாய்ட் பண்ணணும்னா டீப் ஃப்ரை பண்ண ஐட்டம்ஸ். எண்ணெயில் பொரித்த, அது அசைவ உணவாக இருந்தாலும் சரி, எண்ணெயில் பொரித்த அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்றது அசைவ உணவாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் வேக வைத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா நல்லா ஆயில் விட்டு மசாலாலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அதை சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே போயிட்டு அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இல்லாததுனால ஒரு ட்ரையாக, ஒரு வறண்ட தன்மை இருக்கக்கூடிய ஒரு உணவை நம்ம உள்ளே செலுத்துகிறோம். அது உள்ளே போயிட்டு நம்ம தண்ணீரும் சரியாக குடிக்காமல் இருக்கிறதுனால டைஜஷன் சரியாக ஆகாததுனால தான் மலச்சிக்கல் நிறைய பேருக்கு ஏற்படுது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா ஃபுட்டை நம்ம ஸ்கிப் பண்ணுறது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நிறைய பேர் நம்ம சாப்பிட்றது கிடையாது. மதிய நேரத்தில் சாப்பிட்றதில்ல, இல்லை இரவு நேரத்தில் நேரம் கடந்து சாப்பிட்றது. காலையில் நம்ம 10-11 மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கிறது. இப்போ 4 மணி காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock 5 o'clock தாங்க ஒர்க்கே முடிச்சுட்டு படுத்தேன். அப்போ நம்ம தூக்கம் அப்படின்றது மதிய வேலை வரைக்கும் தூங்கிக்கிட்டே இருப்போம். இதனாலேயும் நம்ம உடலில் உஷ்ணம் அதிகமாகி பயாலஜிக்கல் கிளாக் வேரியேஷன் ஆகி கான்ஸ்டிபேஷன் உருவாகுது. இது எல்லாமே தவிர்த்துட்டு உணவில் அதிகமான ஃபைபர் கண்டென்ட், அதாவது நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்கிற உணவுகள் சேர்க்கணும். இதில் நம்மளுடைய நாட்டு காய்கறிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், முக்கியமாக நீர்ச்சத்து இருக்கக்கூடிய சுரைக்காய், வெள்ளை பூசணி, இந்த மாதிரி காய்கறிகளை நிறைய சாப்பிடணும்.
இதில் நம்ம கொத்தவரங்காய், இந்த கொத்தவரங்காய் எப்படி சாப்பிட்ணுன்னா, தினமும் காலையில் ஒரு 7, 8 ஒரு 10 கொத்தவரங்காயை கூட எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம். ஸோ இந்த கொத்தவரங்காய் தண்ணியை தினமும் காலையில் குடிக்கிறதுனால என்ன பலன் நமக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஸோ அது வந்து கட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அதாவது வயிற்றுப்பகுதியில் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ்னஸ், அதாவது உள்ள செரிமானம் நல்லா நடப்பதற்கு இந்த கொத்தவரங்காயை பயன்படுத்தலாம். தினமும் காலையில் அது ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டே வரணும். இந்த கொத்தவரங்காய் ஜூஸ் மட்டும் தான் குடிக்கலாமா, வேறு என்ன நம்ம காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தா நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்ததாக நம்ம வெள்ளை பூசணி சாறு குடிக்கலாம். இந்த வெள்ளை பூசணி சாறு குடிக்கும்பொழுதும் உடல் உஷ்ணம் குறைந்து நமக்கு பவல் மூமெண்ட்டை அது நல்லாவே ஊக்குவிக்குதுன்னு சொல்லலாம். ஸோ அப்போ பவல் மூமெண்ட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படி இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வயிறு ரொம்ப மந்தமாகவே இருக்குது, பசியே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பசி எடுத்தால் தானே நான் உணவு எடுக்க முடியும். ஸோ இந்த மலச்சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பசியின்மை பிரச்சனையும் இருக்கும். இதற்குமே நம்ம உணவில் சில மூலிகைகள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகள், இதில் வந்து சித்த மருத்துவத்தில் பஞ்ச தீபாக்னி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்குது. இந்த பஞ்ச தீபாக்னி சூரணம் 5 வகையான மூலிகைகள் சேர்ந்தது தான். இதை சாப்பிடும்போது நமக்கு நல்லாவே பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மோஷனும் நமக்கு ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதில் முக்கியமாக பார்த்தோம்னா சீரகம் அப்படின்னு சொல்கிற மூலிகை, சீரகம் நம்ம வீடுகள்லேயே பயன்படுத்தக்கூடியது தான். இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 கிராம் அளவுக்கு சீரகப்பொடி தினமும் நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். 5 கிராம் அளவுக்கு சீரகப்பொடி, சீரகத்தை எடுத்து லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடரை அரைச்சி வச்சுக்கணும். 5 கிராம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வெந்நீரில் போட்டு கலந்துக்கணும். இதில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, ஒரு 2 சிட்டிகை அளவு, 2 பிஞ்ச் இந்துப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து கலந்து தினமும் காலையில் இதை நம்ம குடிக்கணும். காலையில் குடிக்கும்பொழுது என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ஈஸியாக நமக்கு மலச்சிக்கலை குணமாக்கும். ஸோ இதை குடித்து கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும். ஸோ தினமும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபி, டீ இதெல்லாம் குடிக்கிறதுக்கு பதிலாக நான் சொன்ன மாதிரி இந்த சீரகம் மட்டும் பயன்படுத்தினாலே போதும். நம் மலச்சிக்கல் தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நிரந்தரமாக குணமாக ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பைல்ஸ், ஃபிஸ்டுலாவும் இந்த சீரக பொடியை பயன்படுத்தும் பொழுது குணமாகுது. இதற்கு அடுத்து திரிஃபலா சூரணம், அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா கடுக்காய் பொடி. பரவலாக நம்ம கிளினிக் வரக்கூடிய எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுங்க, நான் திரிஃபலா பொடி சாப்பிட்றேன், கொஞ்சம் பரவாயில்ல, ஃப்ரீயாக மோஷன் போகுது. கடுக்காய் பொடி சாப்பிட்றேன், இதுலேயும் பரவாயில்ல, எனக்கு வந்து ஃப்ரீயாக மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரிஃபலா பொடியை எந்த அளவுக்கு யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, முக்கியமாக எல்லாருமே பயன்படுத்தலாம். ஸோ அடல்ட்ஸ் எல்லாருமே, ஸோ 20 வயது 18 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே திரிஃபலா பொடியை பயன்படுத்தலாம். இந்த திரிஃபலா பொடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இதற்கு கொஞ்சம் வழிமுறைகள் இருக்குது. அதிகமாக சாப்பிட்டாலும் நமக்கு அடிக்கடி மோஷன் போகிற மாதிரி இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும். இந்த திரிஃபலா பொடியை இரவு நேரத்தில் மட்டும் எடுத்தால் போதுமானது. அதுவும் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தால் தாராளமாக சாப்பிடணும். சர்க்கரை நோயும் இது வந்து கட்டுப்படுத்தும். ஸோ திரிஃபலா அப்படின்னு சொல்கிறது இதில் தோற்பு சுவை அதிகமாக இருக்குது. ஸோ சர்க்கரை நோயும் இது கட்டுப்படுத்தக்கூடியது. அதனால் இந்த திரிஃபலா சூரணம் இரவு மட்டும் ஒரு 4 கிராம் அளவுக்கு, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து டெய்லி நைட்டு நம்ம தூங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி இதை குடிக்கலாம். இதுவே கடுக்காய் பொடியை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கடுக்காய் பொடியும் இரவு நேரத்தில் மட்டும் பயன்படுத்தினா போதும். இதுவே பேதி மருந்தை வயிறு சுத்தம் பண்ணுவதற்கு, அதாவது கான்ஸ்டிபேஷன் தொல்லை ரொம்ப நாளாக இருக்குது, 6 மாதத்துக்கு ஒரு முறை நான் பேதி மருந்து எடுக்கணும், அப்போ நேச்சுரலாக எதை எடுக்கலாம் அப்படின்னா கடுக்காய் பொடியை எடுக்கலாம். இந்த கடுக்காய் பொடியும் கொஞ்சமாக நமக்கு விளக்கெண்ணெய், இதை எந்த டைமில் சாப்பிடணும்னா காலை நேரத்தில் நம்ம சாப்பிடணும். ஸோ காலை நேரத்தில் கடுக்காய் பொடி, விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, இதை ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ விளக்கெண்ணெய் எவ்வளோ எடுக்கலாம், ஒரு 20 ml விளக்கெண்ணெய், ஒரு 4 to 5 கிராம் அளவுக்கு கடுக்காய் பொடி, இதை நல்லா கலந்து இதில் 1 டம்ளர் அளவுக்கு வெந்நீர் சேர்த்துக்கணும். வெந்நீர் சேர்த்து கலந்து இதை குடிச்சிக்கிட்டே வரணும். எப்போ குடிக்கணும் அப்படின்னா, காலை ஒரே ஒரு வேலையை மட்டும் குடிக்கணும். ஸோ என்றைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வயிறு சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறோம், லூஸ் மோஷன் ஆகணும்னு நினைக்கிறோமோ, அப்போது காலையில் ஒரு 5 to 6 மணிக்குள்ளே குடிச்சிட்டோம்னா, இது குடித்து ஒரு 1.5-2 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு ஃப்ரீயாக மோஷன் போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம 6 மாதத்துக்கு ஒரு முறையோ 5 மாதத்துக்கு ஒரு முறையோ
நம்ம இந்த மாதிரி வயிறை வந்து சுத்தம் பண்ணிட்டோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனையும் குணமாகும். இதற்கு அடுத்ததாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவிலும் மலச்சிக்கல் இல்லாமல் எதெல்லாம் சாப்பிட்லாம்னா கீரை வகைகள் ரொம்ப முக்கியமானது. இதில் கீரை வகைகள் அப்படின்னு சொல்லும்போது வெந்தயக்கீரை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பாலக்கீரை, வெந்தயக்கீரை இது எல்லாமே அடிக்கடி உணவில் சேர்த்துட்டே வரும்போது இதில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட் என்னென்னா மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு நிரந்தர தீர்வு வந்து தரும். மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா நம்ம உடலில் பல நோய்களை இது வந்து உண்டாக்குது. பேசிக்காக நம்ம திரிஃப்லா சூர்ணமும் கடுக்காயும் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. அடுத்து முக்கியமான இன்னொரு மருந்து, கடுக்காய் சூர்ணம் சாப்பிட்டும் எனக்கு வந்து மோஷன் போலன்னு சொல்கிறவங்களுக்கு இதை நிச்சயமாக சாப்பிடுங்க. அதுதான் நிலாவாரை சூர்ணம்னு சொல்கிறோம். இந்த நிலாவாரை சூர்ணமும் நம்ம எப்படி பயன்படுத்தணும்னா 3-4 கிராம் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து குடிக்கணும். ஸோ வெந்நீரில் கலந்து குடிக்கும்போது நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும். அதே மாதிரி நம்ம உணவில் அடிக்கடி தயிர், மோர், பழைய சாதம், அதாவது ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரணும். இந்த மாதிரி சாப்பிடும்போது மலக்குடல் பகுதியில் நீண்ட நாட்களாக தேங்கி இருக்கக்கூடிய மலம் வந்து வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ தினமுமே நம்ம வந்து மோஷன் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மோஷன் போனால் தான், அந்த மலச்சிக்கல் இல்லாமல் இருந்தால் தான் அடுத்தது பசி எடுத்து நம்ம சாப்பிட முடியும். ஸோ மலச்சிக்கல் குணமாவதற்கு எளிமையான வழிமுறைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.